தமிழ் புத்தாண்டு 2026 உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், நீதிபதி தொழில், விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சக்திதாஸ் ஜோதிடர். தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். 14/4/2026 அன்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சில ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கிக்கிட்டு தான் போகும் இந்த பிரபவ ஆண்டு. அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா, சூரியனும் சுக்கிரனும் மேசத்தில் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்குது, சிம்மத்தில் கேது இருக்குது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்காங்க, மீனத்தில் சனி, புதன் மற்றும் செவ்வாய்னு எல்லா கிரகங்களும் ஒரு விதமான ஒரு காம்பினேஷனில் தான் உட்கார்ந்துருக்கு. இந்த காம்பினேஷன் உலக அளவில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை உருவாக்கி தரப்போகுது, இல்லை என்னென்ன விதமான தீமைகளை உருவாக்கி தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான ஏற்றத்தையே உருவாக்கி தரும். கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் நெருக்கடிகளும் உருவாக்கி தரும். இது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வரமும் ஒரு நெருக்கடியுமாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த வருடத்தின் ராஜாவாக குருவே வருகிறார், மந்திரியாக செவ்வாய் வருகிறார். ஸோ ராஜாவாக குரு வரும்போது குரு தன்னுடைய தன்மைகள் முழுவதையும் அப்படியே உலகமெங்கும் பரப்புவார். அப்போது கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அப்புறம் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், மக்கள் மத குருமார்களை தேடி போவாங்க, எல்லா மதங்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும், பற்றுதல் ஏற்படும். இந்த மாதிரியாக அதோடு சேர்த்து பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், அப்புறம் குருவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நீதிபதி தொழில், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது என்னென்னா, ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு செய்யக்கூடிய உற்பத்தி துறை, விவசாயம் மற்றும் போக்குவரத்து, அடிப்படையாக செய்யக்கூடிய உடல் உழைப்பை வாங்கக்கூடிய தொழில்கள், இயந்திரம் சார்ந்தவை, இதை எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் போகும். விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பானதாக இல்லைன்னு சொல்லலாம். ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு தான். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதை ஒட்டி 4ஆம் இடத்துல இவ்வளவு நாள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. சனி அதே இடத்துல இருக்க போகிறாரு. ராகு 9ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. இது எல்லாமே ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் போல் வெளியிருந்து பார்த்தாலும், ஆனால் உண்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை உருவாக்கி தரத்தான் போகிறது. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நன்மைகள் உருவாக்கி தரும் அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயம் செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதோடு சேர்த்து மாடு வளர்க்குறவங்க, பால் பண்ணை வச்சுருக்கிறவங்க, புல்தர, செயற்கை புல்தர, அப்புறம் டென்ட்டு போட்டு கொடுக்குறவங்க, டர்ஃப் கிரவுண்டு போட்டு கொடுக்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். விவசாய கருவிகளை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாய கருவிகளை வாடகைக்கு விட்டு வேலை செய்கிறவங்க, விவசாய கருவிகளை வாடகைக்கு இயக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நேரம். மாட்டு தொழுவம், மேய்ச்சல் நிலம், இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான இடங்களை ஒட்டி நீங்கள் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சர்ப்பம் தீண்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் கூட உருவாகும். இந்த வருஷத்தில் தங்கம், வைரம்,
வெள்ளி இது போன்ற வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி கீழே இறங்கின மாதிரி விலையெல்லாம் இறங்கும், லாபத்தில் சில சிக்கல்கள் உருவாகும், அப்புறம் திடீர்னு விலை ஏறும். ஸோ வியாபாரம் ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் வருஷ கடைசியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையே இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகுது. கால்நடை வளர்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடு, மாடு, கோழி மற்றும் பன்றி வளர்க்குறவங்க, அப்புறம் இந்த காட்டுக்கோழி இல்லைன்னா நாட்டு சேவல் இந்த மாதிரி வளர்க்குறவங்க, கிராமப்புறத்தில் இதுக்குன்னே சில அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்கிறவங்க, இல்லைன்னா பெரிய பெரிய அமைப்புகள் உருவாக்கி வச்சுருக்கிறவங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்க போகுது. வட்டி தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலம் நல்லாயிருக்கும். குறிப்பாக வண்டி 2 வீலர் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, 4 வீலர் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, டாக்குமெண்ட் வச்சு பணம் கொடுக்குறவங்க, கந்து வட்டி மற்றும் டெய்லி கொடுக்குறவங்க, இந்த மார்க்கெட்லலாம் கொடுத்து வாங்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் ஒரு பொன்னான காலம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிதி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு உங்களை வேலையை விட்டு நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ஏற்ற இறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய நேரம், வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கலைப்பொருட்கள், அலங்கார பொருட்கள், சிலை வடிக்கிறவங்க, அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறவங்க, ஃபோட்டோ கடை வச்சுருக்கிறவங்க, வீடியோகிராஃபி கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்க போது. இந்த காலகட்டமே ரொம்ப ரொம்ப பொன்னான ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் என்பதில் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரிசார்ட் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் ரிசார்ட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் லீவு கிடைக்கும், லீவு அதிகமாகவே கிடைக்கும். ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான காரணங்களாலையும் உங்களுக்கு இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக சினிமா துறை, பாடல், கதை வசனம் எழுதுகிறவங்க, அப்புறம் நடிப்பு துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப பொன்னான ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். அப்படிங்கிறதுல பெரிய ஒரு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. திடீர்னு ஏற்ற இறக்கம் வந்தாலும் கூட இந்த வருஷ கடைசியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷமே எல்லாருக்கும் கலவையான பலன்கள் தான் நடக்கும். 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சூழ்நிலை மாறும். சிலருக்கு இது பார்க்கும்போது என்னடா 3 மாதத்துக்கு ஒரு முறை வாழ்க்கை மாறினா எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஆனால் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ப்ராஜெக்ட்டு, புது ப்ராஜெக்ட் கிடைக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் சின்ன திரையில் இருக்கிறவங்க, வெளியூர்களில் போயிட்டு டான்ஸ் கச்சேரி பண்ணுறவங்க, பாட்டு கச்சேரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே திடீர்னு இந்த வேலைகள் அமையும். ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இது அமையும் என்பதில் பெரிய மாற்று கருத்து இல்லை. கவர்மெண்ட்டில் கருவூலத்தில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கேளிக்கை விடுதி வச்சுருக்கிறவங்க, டான்ஸ் வச்சுருக்கிறவங்க, பார் வச்சுருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அங்கே ஏதாவது சில சங்கடங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஏதாவது பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனையின் விளைவாக நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது இது எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். டெக்ஸ்டைல் துறை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பருத்தி, பட்டு இதனுடைய உற்பத்தியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதன் விளைவாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் சமூகத்தில் திடீர்னு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அதோட யூடியூபு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது போல் டிக்டாக் இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்களுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றமான, ரொம்ப மிக முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் என்பதில் ஒரு பெரிய மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கண் சம்பந்தமான பிரச்சனை வரலாம், யூரினரி சிக்கல் வரலாம், பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரலாம், கூடவே சேர்ந்து சுகர் வருவதற்கான ஏதாவது சிக்கல் வரலாம். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபராசிக்காரங்களுடைய அத்தையோட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரும். மூத்த சகோதரியின் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் செயல்படணும். இல்லைன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சரியான நபர்களை பிடிச்சி ஆலோசனை கேட்டு நீங்கள் ஓரளவுக்கு மாறும்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சுகமாக சௌக்கியமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ரிஷபராசிக்காரங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது
நீங்கள் ஒரு விஷயத்தை கவனம் வச்சுக்கலாம். வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஒரு அம்மன் சன்னதிக்கு எங்கே வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் இருக்கலாம், பக்கத்து ஊரில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோயில் எங்கேயோ அங்கேயும் கூட இருக்கலாம். அமாவாசை தினமும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். அது எந்த அம்மனாக இருக்கலாம், மருவத்தூரும் இருக்கலாம், மேல்மலையனூரும் இருக்கலாம், சமயபுரமும் இருக்கலாம், இல்லை உறையூர் வெக்காளி அம்மனாகவும் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். இந்த அம்மன் தானே இல்லை உங்கள் ஊர்லேயே குண்டை மிதிக்கிற அம்மன் ஒன்று வச்சுருப்பீங்க, காளியம்மன் மாரியம்மன் வச்சுருப்பீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் போதும். எங்கே வேணால் போயிட்டு வாங்க. ஆனால் அதில் பிரச்சனை இல்லை. அமாவாசையும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் போயிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனைக்கு உடனடி தீர்வாக கிடைக்கும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாகவும் இல்லைனா உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியுடன் வாழ்வதற்கு ஒரு நல்லதொரு சூழ்நிலை உருவாகும். ரிஷபராசிக்காரங்களாக இருந்து தையல் கடை வச்சுருக்கிறவங்க, உரக்கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை, ஐஸ்கிரீம் கடை மற்றும் மோதிரம், டைரி விற்பனை, புக்கு விற்பனை, அப்புறம் இன்கம் டேக்ஸ் துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் தொப்பிகள் விற்கிறவங்க, மாலைகள், கைத்தடிகள், இந்த மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.